முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பாத்தீங்கன்னா கோவை போன்ற தொழில்களுக்கு மிகவும் குறைந்த அளவுல தான் முதலீடுகள் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட லட்ச கோடி அளவுல முதலீடு இருந்தாலும் கோவைக்கு ஒரு 1000 கோடி அளவுல தான் முதலீடுகள் வந்திருக்கு. கோவையினுடைய தொழில் வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்று தமிழ்நாட்டினுடைய குரோத் என்ஜின் எங்க இருக்குதுன்னு கேட்டா சென்னை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக கோவை தான் அதிகமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடமாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கோவைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு நிலம் எடுத்து கொடுப்பதுல ஒரு தாமதம். மிக முக்கியமாக இன்னைக்கு நீங்க முதலீடுகளை பத்தி கேக்குறீங்க. இந்த அதிகமான முதலீடுகள் இங்கு வருவதற்கு ஒரு இணைப்பு, கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா கோவை விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு நிலத்தை எடுத்து கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அவ்வளவு தூரம் அதுல கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க. விமான நிலையம் இன்று இந்த திருச்சி மாதிரி இடங்கள்ல கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விமான நிலையமாக மாற்றப்பட்டு இருக்கிறது. கோயம்புத்தூர் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தாலும் கூட இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்து கொடுப்பதில் இவ்வளவு தாமதம் பண்றாங்க. இதுல என்ன கண்டிஷன் போடுறாங்க? நாங்க கொடுக்கிற நிலத்துல இந்திய விமானத்துறை ஆணையம் தான் நீங்க அதுல டெவலப் பண்ணணும், நாங்க பிரைவேட் கொடுக்க மாட்டோம். நான் சட்டப்பேரவையில இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது அன்றைய நிதியமைச்சர் திரு PTR பழனிவேல்ராஜன் அவர்கள் எனக்கு கொடுத்த பதில், நாங்க நிலத்தை எடுத்து ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கொடுத்தா நீங்க அதை அதானி கையில கொடுக்குறீங்கன்னு பதில் அளித்தாரு. இன்னைக்கு ஒரு சட்டப்பேரவையினோட பதில் இருக்கு. நான் இப்ப கேக்குறேன், முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி அவர்கள் கிட்ட எதுக்கு போய் நீங்க முதலீடு வாங்கிட்டு வரீங்க? அப்ப கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ட டெவலப் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதானி கையில கொடுப்பீங்க எங்களுக்கு பதில் சொல்லுவீங்க. ஆனா முதலீட்டாளர்கள் மாநாட்டுல அதானி இத்தனை கோடி முதலீடு பண்றாரு நீங்க அறிக்கை கொடுப்பீங்க. அப்ப கோயம்புத்தூரை எதுக்காக இந்த மாதிரி புறக்கணிக்கிறீங்க? இந்த மாதிரி எத்தனையோ தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே விமான நிலையத்தை ஒரு பெரிய அளவுல மாற்ற முடியாதால நம்ம வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மெட்ரோ ரயிலுக்கு நான் கோரிக்கை வைத்தேன். நாங்க பண்றோம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அப்புறம் அது வேகமே எடுக்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கிடையாதா? கோயம்புத்தூர் விட சின்ன சின்ன நகரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல மெட்ரோ வச்சிருக்காங்க. அப்ப இந்த கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? கோயம்புத்தூருக்கு கேட்கறதுக்கு நாங்க இருக்கோங்க. கோயம்புத்தூர் கேட்கறதுக்கு பிஜேபி இருக்கு. தொடர்ச்சியாக இதே மாதிரி மாநில அரசு இங்க நடந்து கொண்டிருந்தால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னொன்று, ஆல் இண்டியா அளவுல ஒரு ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நேஷனல் லெவல் இருக்கிற பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா பாலிசி கொண்டு வர முடியாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு கோவையினுடைய வளர்ச்சியை புறக்கணிப்பதற்காக மாநில அரசு இப்படி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். அதே போல நீங்க குறிப்பிட்டது போல மெட்ரோ திட்டமும் இப்ப வரது சந்தேகம்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இங்க உள்ள மேம்பாலங்கள் இதுல எந்த திட்டங்கள் அறிவிப்பு கொடுத்து நடக்கலையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் முன்னின்று மக்கள் போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் ரயில் சேவைகள் இல்லாததுனால பஸ் கட்டணங்கள் அதிகமாக வசூல் சொல்றாங்க. இந்த சமயத்தில் நீங்க சொல்லணும்னா தென் மாவட்டங்களுக்கான ரயில் ஏற்கனவே நான் இது தொடர்பாக ரயில்வே அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால இப்ப அறிவிச்சிருக்காங்க. நம்ம புதுசா சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கெல்லாம் பொங்கல் ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கும் ரயில் அறிவிப்பு இருக்கிறேன். மத உணர்வை புண்படுத்ததான் தற்போது இந்த அன்னபூர்ணி திரைப்படம் மும்பை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திருச்சி அந்த OTT பிளாட்ஃபார்ம்ல இருந்து திரைப்படமும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது எப்படி பாக்குறீங்க? அது என்ன படமா? நிறைய சினிமாக்கள் தொடர்பா இந்த மாதிரி உணர்வுகள் புண்படுத்தப்பட்டதெல்லாம் வருது. அது எந்த மாதிரி அத சூழ்நிலையில கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலமா. நானும் அந்த படத்தை பத்தி பாக்கல, எனக்கு தெரியல. சரி இருப்பா. நீங்க யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுங்க, ஆனா எல்லாத்தையும் சமமா பாருங்க. சிறுபான்மை மக்களுக்கு உதவி பண்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்வீங்க, அவங்க விழாவில் கலந்துக்குவீங்க. ஆனா எங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தோட அழைப்புதலை கூட கொடுக்கறதுக்கு அவர் நேரம் இல்லைங்கிறாங்க. அதுதாங்க அவங்களோட மாடல். என்ன பெரும்பான்மையா மக்கள், எல்லா மக்களுக்கும் மத நம்பிக்கை இருக்கு, வழிபாடு இருக்கு அப்படின்னா அது பிரிச்சு பாக்குறதா அவங்களோட மாடலு. ஸோ யாரு பெரும்பான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கள பத்தி எல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள அலட்சியப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க.